ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு நிறைய பேருக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சில பேருக்கு எப்போ பார்த்தாலுமே வந்து உடம்பு சூடாகவே இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். கை கால்கள் எரிச்சலாக இருக்கிறது, முகத்தில் அதிக ஹீட்டாக இருக்கிறது, தூக்கம் சரியாக இல்லாமல் இருப்பது, மவுத்து அல்சர் வந்து இருக்கிறது, அதாவது வாய் அல்சர் வந்து இருக்கிறது, அசிடிட்டி, டைனஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. முக்கியமாக கருத்தரிக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாடி ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விந்தணுக்கள் வந்து 3லேருந்து 5 நாட்களுக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ள வந்து இருக்கும். ஆனால் அவங்க பாடி ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா விந்தணுக்கள் வந்து உயிர் வாழறது அப்படிங்கிறது ரொம்பவே கொஷின் மார்க்காக இருக்கும். அதனால பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய சம்மர் கிளைமேட்டில் வெளியே கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தாலே டயர்டாக வந்து ஆகிடுவோம். அதிக தாகம் எடுக்கும், அப்புறம் வந்து இரிட்டேஷன் இதெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு உடம்பு சூடாக இருக்கிறதுனாலே ஸ்லீப் கூட ப்ராப்பர்லி வந்து வராது. அதே மாதிரி ஸ்கின் டல்லாக மாறிடும், ஃபேஸும் வந்து க்ளோ குறைஞ்சிடும், எப்பவும் சோர்வாக இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாடி ஹீட்டை நேச்சுரலாக குறைக்க வீட்டிலேயே ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்பிளான ரொம்ப எஃபெக்டிவான சில டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிக செலவும் கிடையாது, பெரிய பெரிய இன்க்ரீடியன்ஸும் வந்து தேவையில்லை. நம்ம வீட்டிலேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் இது. முக்கியமாக கருத்தரிக்க முயற்சி பண்ணுற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பாடியை வந்து ஹைட்ரேட்டாகவும் கூலாகவும் இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். அதனால் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே 2 பேருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பாடி வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஹீட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டிஸ்கம்ஃபர்ட்டுமே வந்து குறையும். நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ஸ்லீப்பும் வந்து நல்லா வரும், ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து குறையும், ஸ்கின் க்ளோவை கூட வந்து இம்ப்ரூவ் ஆகும். சில பேருக்கு என்ன பண்ணாலும் வந்து பாடி ஹீட் வந்து குறையவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப் ரொம்ப எஃபெக்டிவான ஈஸியான ஒரு டிப். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டப் எடுத்துக்கோங்க, அதில் உங்கள் கால் பாதங்கள் நனையிற அளவுக்கு குளிர்ந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ட்ரே ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐஸ் க்யூப்ஸை வந்து அந்த தண்ணியில் போட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 to 20 நிமிஷம் உங்கள் கால் பாதங்களை ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு அந்த குளிர்ந்த நீரில் வச்சுக்கோங்க. இது வந்து பாடி ஹீட்டை கீழே இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக நாள் முழுக்க வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அல்லது வந்து கிச்சனில் அதிக நேரம் நின்னதுக்கப்புறம் இதை பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். அந்த தண்ணியில் இருந்து உங்கள் பாதங்களை எடுக்கிறப்ப ஹீட் எல்லாமே வெளியேற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த தண்ணியோட டெம்பரேச்சருமே மாறி இருக்கும். அவ்வளோ கூலிங்காக வந்து இருந்த தண்ணி இப்போ வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பாடி வந்து கிளாமாகவும் ஸ்ட்ரெஸ் கூட குறைஞ்சி போயிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. கருத்தரிக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைவதும் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிங்கன்னா நல்ல ஸ்லீப் கூட வரும், பாடி ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஸ்லீப் நல்லா இருந்தாலே ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்க உதவியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் 3 to 4 ஸ்லேஸ் வந்து வெள்ளரிக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 புதினா இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டிலை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த 1 லிட்டர் தண்ணியை காலையில் இருந்து மதியம் வரைக்கும் குடிச்சு முடிச்சிடுங்க. இது வந்து பாடிக்கு நேச்சுரலாக கூலிங்கை வந்து கொடுக்கும். அதே மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு டீஹைட்ரேஷன் ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆகிடுவோம். அதனால வாட்டர் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வெள்ளரிக்காயும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடலாம். புதினா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வயிறு வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். உடம்புல அன்னெசரியாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதையும் இது வந்து குறைக்கும். அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் வந்து ரெகுலராக குல்கந்த் வந்து எடுத்துக்கோங்க. குல்கந்த் வந்து உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக பன்னீர் ரோஜா பூவில் செய்த குல்கந்தாக வந்து இருக்கணும். நல்ல ஒரிஜினல் ஹனி யூஸ் பண்ணியிருக்கணும். வீட்லேயே பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டு. ஒரு ஸ்பூன் குல்கந்த் எடுத்து அதுக்கப்புறம் பால் குடிச்சிங்க அப்படின்னா பாடிக்கு நல்ல கூலிங் வந்து கிடைக்கும்.
பெண்களுக்கும் யூட்ரஸ்க்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. மென்ஸுக்கும் வந்து கவுண்ட் அண்ட் வந்து மொட்டிலிட்டி நல்லா சப்போர்ட் கொடுக்கும். 2 பேருமே வந்து எடுத்துக்கலாம் இதை. ஸ்கின் க்ளோவுக்கும் இது ரொம்ப நல்லது. மவுத் அல்சர் வந்து ஹீட் பாயில்ஸ் மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளும் இது வந்து குறைக்க உதவும். 3வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி ஜூஸ். வெண்பூசணி ஜூஸ் வந்து உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. வாரத்துக்கு 3 to 4 நாள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சளி பிடிக்காது அப்படின்னா டெய்லியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக சின்ன பீஸ் வெண்பூசணி வந்து எடுத்துக்கோங்க. அதோட தோல் விதை இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸாக வந்து அரைச்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் பெப்பர் சேர்க்கலாம். உப்பு வேணும்னா லைட்டாக சேர்க்கலாம். பட் சால்ட் இல்லாமல் குடிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லது. வெண்பூசணி ஜூஸ் வந்து பாடி ஹீட் குறைக்க மட்டும் இல்லாமல் ஹைட்ரேஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ண உதவும். குறிப்பாக சம்மர் சீசனில் டயர்னஸ், போரிங் சென்சேஷன், அசிடிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப், தினமும் 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறத வந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் முழுக்க குடிங்க. காப்பர் பாட்டிலில் ஓவர் நைட் வச்ச தண்ணியை காலையில் குடிக்கிறதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பட்டர் மில்க் வந்து எடுத்துக்கோங்க. மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிங்கன்னா பாடி கூலாக இருக்கும். அதில் கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சேர்த்தா இன்னும் நல்லது. நுங்கு, தர்பூசணி, வெள்ளரிக்காய், மாதுளை, இளநீர் இந்த மாதிரி நேச்சுரல் கூலிங் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. வெளியில் வாங்குகிற கூல்ட்ரிங்க்ஸ், பேக்கெட் ஐட்டம், ஜூஸு, அதிக சுகர் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது டெம்ப்ரவரியாக உங்களை வந்து கூல் பண்ணினா மாதிரி இருக்கும். பட் பாடி ஹீட் இன்னும் அதிகப்படுத்திடும். அடுத்ததாக கால் பாதங்களில் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்ல எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. அதில் பூண்டு, மிளகு இதெல்லாம் வந்து காய்ச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லது. முக்கியமாக கட்டை விரலுக்கு மசாஜ் பண்ணுங்கள். இது வந்து பாடி ஹீட் குறைக்கவும் நல்ல ஸ்லீப் வரவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டைட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. காட்டன் ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக நைட் நேரத்தில் லூஸ் காட்டன் ட்ரெஸ் வந்து போட்டால் பாடி கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். இன்னொரு முக்கியமான டிப் என்ன பார்த்தீங்கன்னா லேட் நைட் அதிக நேரம் நீங்கள் வந்து கண் முழிச்சிருக்கிறது. நீங்கள் வந்து இரவு நேரம் சரியான தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். ஸ்லீப் குறைந்தாலும் பாடி ஹீட் அதிகமாகும். அதனால் ட்ரை பண்ணி சீக்கிரமாக தூங்குற மாதிரி ஹேபிட் வந்து நீங்கள் கொண்டு வாங்க. அதே மாதிரி அதிக ஸ்பைசி ஃபுட், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், அதிக டீ, காஃபி இதெல்லாம் கூட குறைச்சிக்கோங்க. இது எல்லாமே பாடி ஹீட்டை வந்து அதிகப்படுத்தும். இந்த மாதிரி சிம்பிளான டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்ம பாடியை நேச்சுரலாக கூலிங்காக வந்து வச்சுக்க முடியும். முக்கியமாக கருத்தரிக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு பாடி ஹெல்த்தியாகவும் ஹைட்ரேட்டாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்க ரொம்ப உதவியாக இருக்கும் இதெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.